தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேஒய்சி வந்து ஓஎம்மாக இருக்கிறவங்க, அதாவது ஓப்பனிங் மெம்பரை ஃப்ரீயாக ஜாயின் பண்ண அவங்களும், பிஎம் பேசிக் மெம்பராக இருக்கிறவங்களும் பண்ண தேவையில்லை, ஓஎம்பிஎம் பண்ண தேவையில்லைன்னு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்க சில்வரு, கோல்டு, டைமண்டு, க்ரோன் இந்த 4 பேக்கேஜில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எல்லாருமே கேஒய்சி பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎம்ஓபிஎம் இருக்கிறவங்க தேவையில்லை. சரிங்களா? சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம உதாரணத்துக்கு என்னன்னா, நம்மளோட இதில் வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக எல்லா இதுலையுமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம இதில் கேஒய்சி இதில் பண்ண போகிறதும் எம்ஐவித்துலேயும் பேன் கார்டு தான் சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால் எல்லோரும் பேன் கார்டு இருக்கிறதோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ சில பேர் வந்து ரொம்ப எம்பி அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 3 எம்பி அல்லது 2 எம்பிக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எம்பி வந்து கம்மியானதாக கிடைக்கும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ எப்படி கேஒய்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க, லாக்இன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் உங்களோட